அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கால்நடை பகுதியில் மாடு ஆடுகளுக்கு வயிறு உப்புதலுக்கான காரணம் என்ன, அது எப்படி தடுக்கிறது, அது வந்து தான் என்ன செஞ்சு அதை சரி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உழவர் சாரல் சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கியமாக நம்ம கறவை மாடுகளில் வந்து இந்த வயிறு உப்புதல் பிரச்சனை வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா சாணம் போடாது, உணவு எடுக்காது, சோர்வாக இருக்கும் மாடுகள். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து நாம் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயமாக அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா மாடும் சரி ஆடும் சரி, நாம் என்ன தீனி கொடுக்குறோமோ, நாம் என்ன தீவனம் கொடுக்குறோமோ அதை தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களாம் வந்து தேடி போய் அவுத்துட்டு போயிட்டு எதுவும் நம்ம சாப்பிட போகிறது இல்லை இல்லையா? அன்லஸ் வந்து இந்த நகரங்களில் மாடுகள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கு இல்லையா, டவுன்லனா மாடுகள்லாம் வந்து ரோட்லேயே வளர்க்குறாங்க. அந்த மாதிரி மாடுகள் தான் வந்து தானாக போய் தீனி வந்து சாப்பிட்றது. ஸோ அந்த மாடுகள் தான் வந்து தானாக தீனி என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வாழ்கிறது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற கிராமங்களில் இல்லை பண்ணைகளில் வளர்க்குற கறவை மாடுகள் எல்லாமே ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி நாம் கொடுக்குற தீவனம் தான் வந்து சாப்பிட்டு வளர்கிறாங்க. அப்போது அந்த வயிறு உப்புதல் காரணமே வந்து நாம் முறையான வகையில் தீவனமோ தீனியோ உணவோ கொடுக்காததுனால தான் வந்து அந்த மாதிரி வயிறு உப்புதல் பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ அது எதனால் ஏற்படுதுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அது வராமையே நம்ம தடுத்துடலாம். வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதில் அந்த ஒரு பிரச்சனை வராமையே வந்து நம்ம தடுக்க முடியும் இல்லையா? நான் வந்து கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மாடுகளுடைய ஜீரணம் வந்து எப்படி நடக்குது, உணவு பைகளில் ஜீரணம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து இந்த ரேஷன் அரிசி வந்து மாடுகளுக்கு, ரேஷன் அரிசின்னு இல்லை, அரிசி மாவு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலேயே வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உணவு பைகள் வந்து மாடுகளில் எத்தனை இருக்குது, அது எப்படி வந்து ஜீரணம் வந்து வயிற்றில் வந்து உணவு வந்து ஆகுது அப்படின்றத அதில் வந்து போட்டிருப்பேன். அதுக்கும் இந்த வயிறு உப்புதலுக்கும் காரணம் இருக்கா, ஏன் நீங்கள் இப்போ வந்து அதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிச்சயமாக அதுதான் வந்து காரணம். அதாவது வயிறு உப்புதல் பிரச்சனை வந்து ரெண்டு வகையாக நடைபெறுங்க. ஒன்று வந்து நம்ம வந்து கொடுக்குற உணவு வந்து நிறையா சாப்பிட்டுட்டு செரிமானமாகாமல் போயிடும், அது வந்து அஜீரணமாகிடும். இல்லை சில உணவு வந்து அஜீரண கோளாறாயிடும். அது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே வந்து அந்த அஜீரண பிரச்சனைக்கு உடனடியாக என்ன தீர்வு கொடுக்கணும் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். அது வேறு சரியா? ஆனால் இந்த உப்புதலிலே வந்து 2 வகை இருக்குது. அதில் ஒரு வகை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கொடுக்குற தீவனம் வந்து மாடுகளுடைய வயிற்றில் போயிட்டு அந்த 4 உணவு பையில் முக்கியமான ஒரு பை வந்து ரூமன் என்ற ஒரு பை. அந்த ரூமன் என்ற பையில் தான் போயிட்டு இந்த நொதித்தல் என்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அதாவது உணவு வந்து அந்த இடத்துல தான் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும், குட் பாக்டீரியா எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல தான் வந்து உணவு வந்து முதல்ல வந்து செரிமானமாகிற ப்ராசஸ் நடக்கும். அப்படி அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது நான் அதிலே சொல்லியிருப்பேன், அமிலம் வந்து நிறைய உற்பத்தி ஆகும். அமிலம் நிறைய உற்பத்தி ஆகும்போது அதாவது கேஸும் கூடவே உற்பத்தி ஆகும். அந்த அமிலம் உற்பத்தி ஆகும்போது அந்த மறுபடியும் மாடு வந்து அசை போடும், அந்த தீவனம் வந்து கட்டுக்கட்டாக மாறும். அதை போயிட்டு அந்த வாயில் கொண்டு போயிட்டு அந்த வாயில் மறுபடியும் அந்த அசை போட்டு அது மறுபடியும் அந்த கட்டை உடைச்சி மறுபடியும் உமிழ்நீரோட உள்ளே வந்து அந்த உமிழ்நீர் வந்து அந்த அமிலமை வந்து அந்த பிஹெச்சை வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த வீடியோவே முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க சரிங்களா? ஸோ அந்த ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். அப்படி அந்த ப்ராசஸ் நடக்கும்போது கேஸும் வந்து கூட ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் வந்து நீங்கள் கால்நடை வந்து அசைப்படும் போது அப்படி ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து வாயை திறக்கும் பாருங்கள், நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் கேஸாக வந்து அது வெளியே வந்துடும் சரிங்களா? இப்படி தான் வந்து கேஸ் வெளியே வரும். ஒருவேளை அந்த கேஸில் வந்து வராமல் அந்த இடத்துல நின்று போச்சு அப்படின்னா வயிற்றிலே வந்து கேஸ் வந்து நின்று போயிடும். வாய் வழியாக கேஸ் வராமல் நின்றுடுச்சு இல்லை வெளியே வராமல் நின்றுடுச்சு அப்படின்னா கேஸ் வந்து அந்த வயிற்றிலே வந்து நின்று அதுதான் வந்து வயிறு உப்புதலுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதே மாதிரியே அதிக அளவில் வந்து தீவனம் கொடுக்கக்கூடாது.
நிறைய வீடியோஸில் நம்ம எப்படி தீவனம் கொடுக்கணும், எந்த அளவில் எந்த மாடுகளுக்கு தீவனம் கொடுக்கணும்ன்ட்டு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். சரியா? அது எல்லாமே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தீவனம் வந்து இப்போது நம்ம ஒரு அளவு இப்போது நமக்கே சொல்லுவாங்க, வெயிட் வந்து நமக்கு எப்போ ஏறும், நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே நமக்கு முதல்ல ஒரு ஏப்பம் வரும் பாருங்கள். அந்த ஏப்பம் தான் நம்மளுடைய சாப்பாடோட நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து அந்த ஏப்பத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு வெயிட் கண்டிப்பாக விழும். அந்த முதல் ஏப்பத்தோடையே நம்ம சாப்பாடு வந்து நமக்கு போதுமான சாப்பாடு அதுதான். அதை நிறுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு உடம்புலேயே நிறைய பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். அதே மாதிரியே கால்நடைகளுக்கும் உணவுன்றது அளவாக தான் கொடுக்கணும். அதுக்கு உடலுக்கு ஏற்ற, வெயிட்டுக்கு ஏற்ற, வயதுக்கு ஏற்ற உணவு தான் வந்து நம்ம கொடுக்கணும். அதிக அளவில் வந்து நீங்கள் பசுந்தீவனம் கொடுத்தாலும் சரி, அதிக அளவில் வைக்கோல் கொடுத்தாலும் சரி, அதிக அளவில் வந்து நீங்கள் இந்த தவிடு தீவனமாகட்டும், கலப்பு தீவனமாகட்டும், இப்படி எதுனாலும் அதிக அளவில் மாவு தீவனம் ஆகட்டும், இது எதுவுமே கொடுத்தாலுமே வந்து அந்த இடத்துல கேஸ் ஃபார்மேஷன் ஆகும். முக்கியமாக வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நான் ரேஷன் அரிசி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். நம்ம சாப்பிட்ற உணவை மாடுகளுக்கு உணவாக கொடுக்கக்கூடாது. மீஞ்சு போச்சு, அரிசி மீஞ்சு போச்சு, இல்லை சாதம் மீந்துடுச்சு, இல்லை இட்லி மீந்துடுச்சு, தோசை மீந்துடுச்சு, அதை கொண்டு போயிட்டு மாடுகளுக்கு கொடுப்போம். காய்கறி மீந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் சில மாரி காய்கறியுடைய வேஸ்ட்டை வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன ஆகுனா வயிற்றில் போயிட்டு சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும், கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்துலையும் வந்து இந்த வயிறுப்புதல் வந்து வயிற்றில் கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகி வயிறுப்புற பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி கேஸால் வயிறு உப்புது அப்படின்னா நீங்கள் கால்நடையோட வயிறு இப்படி டொப்புன்னு தட்டி பார்த்தீங்கனாலே தெரியும், டொம்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் தான் வந்து வயிற்றில் கேஸ் இருக்குன்றதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த உணவால் தான், இந்த மாதிரியான உணவுலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் அந்த மாதிரி வருது இல்லையா? இதுக்கு நீங்கள் இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கால்நடை வளர்க்குறவங்க, கறவை மாடு ஆடு வளர்க்குறவங்களாம் சரியான முறையில் தீவனம் கொடுப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனையே வராது. இந்த வயிறு உப்புறது, கேஸாக இருக்கிறது, இது எதுவுமே வராதுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா அவங்க முறையான தீவனம் கொடுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலனா பார்த்தீங்கன்னா இந்த வயிறு உப்புற பிரச்சனைன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த அஜீரணமாக தான் வந்து ஏதாவது ஒரு சில நாளில் வந்து நடந்துடும். ஏன்னா அதுவுமே மேய்ச்சலுக்கு கட்டணும் அப்படின்னா அந்த நாட்டில் வந்து அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அதிக அளவில் தீவனம் கொடுத்து, அதே மாதிரி நம்ம வீட்டில் மீறுற சாப்பாடு, மீந்து போகிற தண்ணி, மீந்து போகிற காய்கறி, இப்படி எதையுமே வந்து நாங்கள் கால்நடைக்கு கொடுத்தது கிடையாது. அதனாலே அந்த வயிறுப்புதல் பிரச்சனை வராமல் இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, முறையாக கொடுப்பாங்க, தண்ணி கூட சுத்தமான தண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இடத்துல இந்த பிரச்சனையே வராதுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அதாவது இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த நகரங்களில் வளர மாடை பார்த்துக்கோங்களேன், வயிறு பெருசாகவே இருக்கும். அந்த வயிறை பார்க்கும்போதே உங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன் தெரியுமா? எல்லார் வீட்லேயும் வந்து வேஸ்ட் ஆகிற உணவு, சாதமோ அரிசியோ காய்கறியோ, இது எல்லாத்தையுமே கால்நடை கொடுப்பாங்க. பத்தாததுக்கு ரோட்டில் இருக்க பேப்பரு, பிளாஸ்டிக்கு, அது இதுன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டு அந்த கால்நடைகள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். அது பால் கறக்குது, மாடு பால் கறக்குதுன்னு சொல்லிட்டு உரிமையாளர்கள் இருப்பாங்க. நகரங்களில் வாழ்கிற எல்லா மாடுகளுக்கும் உரிமையாளர் இருப்பாங்க. இடம் இல்லாத காரணத்தினால ரோட்டில் விட்டுடுறாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது எல்லாரும் வீட்டுக்கும் போகும், எல்லார் வீட்லேயும் மீந்து போகிற சாப்பாடை, மீந்து போகிற தண்ணியை, மீந்து போகிற இட்லி தோசையை, சாதத்தை கொடுப்பாங்க. அந்த மாடுகள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும். அதனால தான் வயிறு இப்போ புரிஞ்சுதான் எதனால் வயிறுப்புதல் பிரச்சனை வருதுன்னு. அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தாலும் வயிறுப்புற பிரச்சனை உங்கள் மாடுகளுக்கும் வரும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள், அதாவது அதிக அளவில் தீவனம், பசுந்தீவனம், அதிக அளவில் வைக்கோல், அதிக அளவில் இட்லி தோசை மாவு மீந்தது, காய்கறி வேஸ்ட்டு, இதெல்லாம் அரிசி மாவு, அரிசி கஞ்சி, இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலே மாடுகள் வந்து ஆரோக்கியமாகும். முறையான தீவனம் கொடுத்து சுத்தமான தண்ணீர் கொடுத்தீங்கனாலே மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வயிறுப்புதல் பிரச்சனை வரவே வராது. சரியா? அடுத்து சரி, இப்போது வந்து ஏதோ கொடுத்துட்டோம், இல்லை எங்கேயோ போய் சாப்பிட்டுடுச்சு, யாரோ கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து இதை சரி செய்யறது அப்படின்னு பாருங்கள். வயிறு வந்து கம்மியாக உப்பு இருக்கா இல்லை அதிகமாக உப்பு இருக்கான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. கம்மியாக உப்பு இருக்குன்ற சமயத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே கால்நடை உணவு எடுக்கிறது கம்மியாகிடும், அசை போடுறது கம்மியாகிடும், சோர்வாகிடும் இல்லையா? அந்த டைம்லேயே வந்து நீங்கள் முதல் உதவியும் செஞ்சிடணும், டாக்டரையும் கூப்பிட்டுடணும். இல்லை அதிகமாக வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, சோர்வாக இருக்குது, எதுவுமே சாப்பிட்னா நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து டாக்டரை கூப்பிட்றது தப்பே கிடையாது. ஏன்னா உடனடியாக வந்து நீங்கள் வந்து அதுக்கு மருந்து கொடுத்தாகணும் இல்லையா? உடனடியாக கால்நடை, ஏன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான எதையாவது சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப உப்பி இருந்ததுன்னா உடனடியாக கால்நடை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனடியாக நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகிடுங்க. அதே மாதிரியே வந்து இம்மிடியேட்டாக ஓரளவு கம்மியாக இருக்குது, உடனே நான் வந்து எப்படி சரி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும்
சுத்தமான கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெயோ இல்லை வந்து மரச்செக்கோ கல் செக்கோ எதுவோ வேணா இருக்கலாம். ஆனால் சுத்தமான கடலை எண்ணெயாக எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு மாடோடைய அளவை பொறுத்து, ஒரு நல்ல ஒரு 2 கன்று 3 கன்று போட்ட மாடாக இருந்ததுன்னா 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கன்று போட்ட மாடாக இருந்ததுன்னா, கொஞ்சம் சின்ன வயசு மாடாக இருந்ததுன்னா 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. இல்லை வயிறு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வாய் வழியாக வந்து சைடில் வந்து ஊற்றி விடுங்க. பொறுமையாக ஊற்றி விடுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக ஊற்றி விடுங்க. மாடுக்கு வந்து பொறை ஏறக்கூடாது. இந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றும் போது கால்நடைக்கு மாடுக்கு வந்து பொறை ஏறக்கூடாது. பொறை ஏறாமல் ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னாலே, பொறை ஏறிச்சு அப்படின்னா உணவு குழாயில் ஏதோ அடைப்பு இருக்குன்னு பிரச்சனை. உடனே அதை ஊற்றுறதை நிறுத்திடுங்க. மீறியும் ஊற்றக்கூடாது. பொறை ஏறிடுச்சுன்னா உடனடியாக அதை வந்து நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு கால்நடை மருத்துவரை கூப்பிடுங்க. ஏன்னா உணவு குழாயில் அடைப்பு ஏதாவது இருக்கலாம். இமிடியேட்டான ஏதாவது ஒரு மருந்து வந்து அவங்க கொடுப்பாங்க. சரியா? அதனால் அதை நிறுத்துடுங்க. பொறை ஏறாமல் அழகாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸாக முடிஞ்சிடுச்சு. ஊற்றிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துலேயே கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் சரியாக வந்து கேஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது வந்து மாடுக்கு. சரியா? அதே மாதிரி ஆடாக இருந்ததுன்னா 50 ml-லேருந்து 100 ml வந்து எண்ணெய் ஊற்றி விட்டால் போதும். அதுவுமே அதே ப்ரொசீஜர் தான். பொறையேறாமல் ஊற்றி விடணும். இது வந்து நீங்கள் ஒரு ஆள் செய்ய முடியாது. கூட யாராவது வச்சு கரெக்டாக முறையாக செஞ்சுடுங்க. இதை செஞ்சிட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைக்கோலை வந்து நல்லா சுருட்டி வாயில் வந்து அந்த நாக்குக்கு கீழே நம்ம வந்து சுருட்டுவோம் தெரியுங்களா? வைக்கோலை நல்லா சுருட்டி நாக்குக்கு கீழே வச்சு பின்பகுதியில் கட்டி விட்டுருங்க. சரியா? இதில் வர மாதிரி கட்டி விட்டுடுங்க. கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னாலே வாய் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் செய்யலாம். இல்லைனா இன்னொரு இதில் வருதுலையே அந்த ஃபோட்டோவில் வர மாதிரி குச்சி வச்சு 2 சைடும் கயிறு வச்சு கூட நீங்கள் கட்டி விடலாம். வாய் வழியாக கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் கரெக்டாக இதில் வர மாதிரி கரெக்டாக செஞ்சுருங்க. சரியா? அதே மாதிரியே சரிங்க, இது முடிஞ்சிச்சு. இதுவும் கொடுத்துட்டேன். ஓரளவு வந்து மாடுகளுடைய ஆக்டிவிட்டீஸில் நல்ல முன்னேற்றம் தெரியுது. உடல் மாற்றம் வந்து நல்லபடியாக தெரியுது. அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமே தெரியல, மாற்றம் தெரியலன்னா மருத்துவர் அணுகிறது தப்பு கிடையாது. உடனடியாக கூப்பிட்ருங்க. மாற்றம் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த ஒரு 3லேருந்து 5 நாள், ஒரு 3-4-5 நாள் வரைக்குமே வந்து உணவு வந்து நீங்கள் வந்து கம்மியாக கொடுங்க. இந்த பசுந்தீவனம் கொடுக்காதீங்க. தவிடு, மாவு, அரிசி தவிடு, கோதுமை தவிடு எதுவுமே வந்து வைக்காதீங்க. இது எல்லாமே வந்து இந்த ஈரமான தீவனம் இருக்கு இல்லையா, பச்சை தீவனம், இது எதுவுமே வைக்காதீங்க. மாவு தீவனம் வைக்காதீங்க. மேய்ச்சலுக்கும் அனுப்பாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சுத்தமான தண்ணி, உப்பு போட்டு, சுத்தமான உப்பு இல்லை வெல்லம் போட்டு சுத்தமான தண்ணி வைங்க. வைக்கோல் கொடுங்க. இதை மட்டும் ஒரு பத்தியம் மாதிரி ஒரு 3 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதிகபட்சமாக 5 நாள் பண்ணிங்கன்னா வயிறில் இருக்க அந்த கேஸ் எல்லாமே சுத்தமாகி இது எல்லாமே வந்துடும். இதை ஒரு 5 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனை வருது, நீங்கள் கடலை எண்ணெய் கொடுக்குறீங்கன்னா அடுத்த 3லேருந்து 5 நாள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு வேளை இல்லைங்க இப்படி பண்ணால் வந்து பால் உற்பத்தி தடைப்படும் இல்லையா, அப்புறம் எப்படி நான் இதை பண்ண முடியும், தீவனம் வைக்காமல் பால் எப்படி கறக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அப்படி யோசித்து வச்சிங்க அப்படின்னா கால்நடையோடைய அடுத்து அதோடைய உயிருக்கோ இல்லை உடலுக்கோ இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். சரியா? அதனால் அதை நீங்கள் செய்யாதீங்க. ஒரு 3-5 நாள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களும் ஒரு உயிர் தானே. அந்த உயிர் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 3-5 நாள் பத்தியம் மாதிரி கால்நடையை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த 5 நாளோ இல்லை 4 நாள்லேருந்து கூட நீங்கள் நார்மலான உணவு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரியே இது முடிஞ்சிடுது. இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறத ஃபாலோ பண்ணுறது, முறையான தீவனம் கொடுக்கறது ஒரு விஷயம். வந்துடுச்சு இந்த மாதிரி கொடுக்குறீங்க, அடுத்த 3-5 நாள் வந்து இந்த எண்ணெயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்தியம் மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க, அதுவும் ஓகே. இது எல்லாமே முடிச்சிடுங்க. அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து கால்நடைக்கு ஒரு தீவனம் கொடுத்துட்ருக்கீங்க, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு தவிடு கொடுத்துட்ருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அரிசி தவிடோ இல்லை கோதுமை தவிடோ இல்லை குச்சி தவிடோ ஏதோ கொடுத்துட்ருக்கீங்க. திடீர்னு வேறு ஏதோ ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த தவிடு போட்டால் பால் கறக்கும், அதனால் இந்த தவிடு நான் வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரே நாளில் கொண்டு வந்து ஒரு 3 கிலோ இல்லை 2 கிலோ எடுத்து வச்சு சாப்பிட வச்சு பழக்காதீங்க. வயிறு வந்து ஒரு
ப்ராசஸ் இல்லையா. அந்த வயிற்று வந்து ஒரு முறையான உணவுகளை வந்து செரிக்க பழகியிருக்கும். நீங்கள் திடீர்னு வேறு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வேறு உணவுக்கு மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து கொடுத்து மாற்றணும். அது வந்து நான் எப்பயுமே சொல்கிறது தான், இந்த தடவை அதை சொல்கிறேன். நீங்கள் உணவு வந்து மாற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. அதாவது எந்த உணவாக இருந்தாலும், அது பசுந்தீவனமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து தீவனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் நீங்கள் வந்து மாற்றணும். சரியா. அதே மாதிரியே நிறைய பேர் வந்து சாயங்காலங்களில் வந்து நிறைய புல்லுலாம் வந்து வெட்டிட்டு வந்து வச்சுட்டு ராத்திரி புல்லு போட்டுட்டு போய் படுத்துப்பீங்க. ராத்திரி புல்லு போடுறத கால்நடைக்கு ராத்திரி வந்து புல்லோ பசுந்தீவனமோ கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. பசுந்தீவனம் வந்து காலையில் கொடுங்க. நீங்கள் கண்ணால் உங்கள் மாடுகளை பார்த்துட்டு இருக்கும்போது அதை கொடுங்க. சரியா. ஏன்னா ராத்திரியில் பசுந்தீவனம் சாப்பிடும்போது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அஜீரணம் ஏற்பட்டு உடனடியாக ஏதாவது வாயு அதிகமாக உற்பத்தி ஆகி கூட கால்நடை பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசுந்தீவனத்தில். சரியா. அதனால் ராத்திரி இரவில் வந்து நீங்கள் கால்நடைக்கு நீங்கள் படுத்துக்க போகும்போது நீங்கள் தீவனம் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா வைக்கோல் மட்டும் நல்ல சுத்தமான வைக்கோல் போடுறது நல்லது. சரியா. வைக்கோல் போடுறது வந்து பெஸ்ட். அது வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராத்திரியில் பசுந்தீவனம் கொடுக்க வேணாம், வைக்கோல் கொடுக்கறது நல்லது. இதுதாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கால்நடைகளை பராமரித்தாலே இந்த வயிறுப்புதல்லேருந்து பாதுகாக்க முடியும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். இதுபடி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கால்நடைகள் வந்து வயிறுப்புதல் பிரச்சனையிலேருந்தும் பாதுகாத்துக்கலாம். சரிங்களா. உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உழவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.